செல் இருக்கா இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லை. யாராவது பார்க்கணும்னா பார்த்துக்கோ. செக் பண்ண போறியா? இருந்தா பார்த்துக்கோ. லைட்டா இதை போட்டா பிடிச்சிருயா? ஓகே ரைட். இப்படி பார்க்கலாம், நினைச்சிடக்கூடாது. ஓகே பார்த்து கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. அதுல ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன இல்லை? எப்படி நீங்க பார்க்கல இருந்தா பார்த்துக்கோ, அவ்வளவுதான். இல்ல எல்லாரும் பார்க்க முடியுமாடா? உன் சார் பார்த்தானே உங்க ஸ்கூல்ல பார்த்தது. ஓகே ரைட். இப்போ இது ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம்? ஆனால் எப்படி இருக்கிறோமா? நாம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வச்சாச்சு. வச்சிருவோமா? வச்சுட்டு எனக்கு இந்த பவர், இந்த கிளாஸ் தான் எனக்கு வந்து பவர். எனக்கான பவர் இதுதான். இது இல்லைன்னா எனக்கு மேஜிக்கே நடக்காது. இது இல்லைன்னா எனக்கு என்ன நடக்காது? மேஜிக்கே நடக்காது. லக 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 ஜூ, லக 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 ஜூ. உள்ளதா நடந்துருக்குமா? நடந்துக்க. நம்ம பார்ப்போம் என்ன நடந்துருக்குங்கிற நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கிடையில இப்ப பாரு, ஒரு இந்த மேஜிக் அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்ப கூடு விட்டு கூடு வாய் மந்திரம் பார்க்கலாமா? இங்க வா. இந்த பைக்கில் ஏதாவது இருக்கான்னு பாருக்கணும். இங்க இருந்து வா. இல்ல வந்து பார்த்தா தானே தெரியும். உண்மையிலே இதுக்குள்ளதான் நேரத்தைக்கு பூரா விட்டுருங்க. கை விட்டு பாரு, கை விட்டு பாரு. இப்ப நம்ம இங்க கட்சி ஏன் போடுறது தெரியுமா? இந்த கிளாஸ் உள்ள வந்து மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் நம்ம அதை டைம் எடுக்கிறேன் நான். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாய் மந்திரத்துல நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த கார்டு நம்ம இங்க பார்த்தோமா? இந்த கார்டு வந்து நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சு? உள்ள இப்ப என்ன பண்ணியாச்சு? இப்போ உள்ள போட்டாச்சு. இது உள்ள எதுவும் பார்த்தாங்கன்னா எது இருந்துச்சாப்பா? இல்ல இல்ல. இப்போ இதுதான் கூடு விட்டு கூடு பாய் மந்திரம் நம்ம எடுத்தாச்சு. இது உள்ள ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்போ இத நம்ம இந்த பாக்ஸ்குள்ள நம்ம போட போறோம். எங்க போட்டுருக்குது? பாக்ஸ்குள்ள போடுது. இது உள்ள ஒண்ணுமே கிடையாது. இதை திரும்பியும் நான் இதே மாதிரியா உள்ள போட்டுறேன். ஓகேவா? ஓகே. இது மந்திரமா தந்திரமான எல்லாமே தந்திரம் தான். உங்களுக்கு நீங்க சூப்பர் குழந்தைங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மேஜிக் நான் கற்றுக் கொடுப்பேன். ஓகேவா? சூப்பர். இப்போ உள்ள போட்டாச்சு. போட்டாச்சுதா? இப்போ இதுக்கு நம்ம மேஜிக் பவர் கொடுத்துரும். இங்க அவ்வளவுதான் முடிச்சு. இப்போ இந்த மேஜிக் பார்த்துலாமா? பார்த்துலாமா? எல்லாரும் நான் தூவேன், கண்ணு மண்ணா வரும். கொஞ்சம் எல்லாரும் கண்ணை பத்திக்கணும், மண்ணு வரும். ஓகேவா? ஓகே. என்ன வந்தது? மேஜிக் உள்ள நடந்திருக்கு. உள்ள மேஜிக். சரி வந்தோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலில், காலேஜில், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி சீட்டு வச்சுருப்பாங்க. இந்த சீட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த டைப் வந்து ஏபிசி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணி, நம்ம உட்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பி அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் ஐட்டம், அதாவது பெயிண்ட்டு, கெமிக்கல் ஐட்டம் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சி அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸு, அது ஃபயர் ஆகிட்டுனா அதை அணைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஏபிசி 3 கிளாஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பின்னை கொடுத்துருப்பாங்க. லாக் பின் சொல்லிட்டு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அது வந்து அந்த பின்னை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோம். இந்த பின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த பக்கம் ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லாம் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே அடிக்கக்கூடாது. எப்போவுமே ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதோட கீழே தான் அடிக்கணும்.
ஹலோ குட்டீஸ், மீண்டும் உங்கள் தலைமை ஆசிரியை பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், வேறு ஒன்றும் இல்லை, அசோசியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். டெய்லியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ ஒரு சின்ன ஹெட்டிங், ஒரு தலைப்பு கொடுப்பேன். அதனோடு சம்மந்தப்பட்ட ஒரு 10 வார்த்தைகள் மட்டும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உங்களுடைய நோட்டில் இன்னைக்கு டேட் போட்டு எழுதியிருக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலோடு தொடர்புடைய வார்த்தைகள், ஸ்கூல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பெஞ்ச், சேர், பிளாக் போர்ட், சாக் பீஸ், லேபரட்டரி, லைப்ரரி, டாய்லெட், ஃபேன், பெஞ்ச், டெஸ்க் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் கொடுக்குற தலைப்புக்கு தகுந்தபடி ஒரு 10 வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும், தமிழிலும் எழுத வேண்டும். செய்வீங்களா? சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒர்க் தலைப்பு ஹோம், வீடு. வீடோடு தொடர்புடைய ஏதேனும் ஒரு 10 பொருட்கள், ஏதேனும் ஒரு 10 தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதுங்க. எழுதி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்முடைய குரூப்பில் பதிவு செய்யுங்க. அம்மாவின் அறையில் மகன் சென்று கொண்டு பார்க்கும்போது அங்கே இன்னொரு அட்டை இருந்துச்சு, வாழ்க்கை அட்டை. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மகனே, வெற்றிகளுக்கு தோல்வி நிரந்தரம் அல்ல, அந்த தோல்விக்கான வெற்றியை நீ கண்டுபிடி அப்படி இருந்துச்சு. ஆமா நண்பர்களே, நம்மளும் தோல்வி பெற்றோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்னே உடஞ்சிடக்கூடாது. வெற்றி கனிகளை நம்ம பறிக்கலாம் முயற்சி செய்யணும். நன்றி, வணக்கம். நன்மையெல்லாம் தந்தருள்வாய், நம் பல கலைகளுக்கெல்லாம் உறுதுணையாகும் இறைவனையும் தரணி போற்றும் தமிழையும் அம்மொழியை நமக்கு உதாரணமாக என்று பெற்றோரை நினைத்து அவையில் வீற்றிருக்கும் அத்துணை உள்ளத்திற்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை 6809. இது 700க்கும் குறைவான மொழிகளில் மட்டுமே
எழுதவோ பேசவோ முடியும். இதில் சொந்த வரிவடிவம் கொண்ட எழுத்துக்கள் 100. இவற்றுக்கெல்லாம் மூல மொழிகளாய் திகழ்வது 6. அவை தமிழ், கிரேக்கம், சீனம், லத்தீன், எபிரேயம், சமஸ்கிருதம். இதில் சீன மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது, லத்தீன் மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது, சமஸ்கிருத மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது, எபிரேய மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது, கிரேக்க மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது. பழங்கால சீனர்கள் இன்றைக்கு வந்தால் இன்றைய சீனர்களின் உச்சரிப்பு அவர்களுக்கு புரியாது. பழங்கால சீனர்களின் உச்சரிப்பும் இன்றைய சீனர்களுக்கு புரியாது. ஆனால் என் தமிழ் மொழி பொன்மை, முன்மை, இன்மை, ஒன்மை, நுண்மை, திண்மை, இனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, வியன்மை, இயன்மை என்று 16 பண்புகளையும் 247 எழுத்துக்களையும் தொல்காப்பியரை இன்றைக்கு வந்தால் நாம் பேசுகிற தமிழ் அவருக்கு புரியும். தமிழ்நாட்டில் பிறந்த முதல் மனிதன் என் தமிழ்மொழி தாய்மொழி தமிழில் தான் பிறந்தான். வாட்ஸ்அப் நான் புலனம், ஃபேஸ்புக் நான் முகநூல், யூடியூப் நான் வலையொலி, இன்ஸ்டாகிராம் நான் முகவரி, ஆன்லைன் நான் இயங்கலை, ஆஃப்லைன் நான் முடங்கலை, ஹாட்ஸ்பாட் நான் பருகலை, ஒய்ஃபை நான் அருகலைன்னு நாம் பயன்படுத்துகிற சமூக வலைதளத்துக்கு நம்ம மொழியில் பேர் வைக்கணும்னு எந்த மொழியினருக்கும் தோணலை. ஆனால் என் தமிழ்மொழி தமிழனுக்கு மட்டும்தான் தோணுச்சுன்னு சொன்னால் அங்கே நிற்கிது நம்ம மொழி படிச்சு. ஒரு 7 வயது பையன் நின்று கொண்டிருக்கிறான். தலையில் குடுமி, கழுத்தில் உத்ராட்சம், உடம்பில் திருநீர், இடுப்பில் ஒரு சின்ன துணி கட்டி கொண்டு நிற்கிறார் அந்த இளம் பிள்ளை. பக்கத்தில் சாய்வு நாற்காலில் ஒருவர் அமர்ந்து கொண்டு கேட்கிறார், தம்பி நீ என்ன படிக்க போற? இங்கிலீஷ் படி. இங்கிலீஷ் படிச்சா நீ இங்க நன்னா இருக்கலாம், ஏன்னா இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கலாம். இல்லையா சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படிச்சா நீ அங்க நன்னா இருக்கலாம், நீ என்ன படிக்க போற என்று அவர் கேட்கிறார். அதற்கு அந்த இளம் பிள்ளை சொல்கிறது, ஐயா நான் தமிழ் படிக்க போறேன் என்று. அவர் கேட்கிறார், ஏன் என்று. அதற்கு அந்த இளம் பிள்ளை சொல்கிறது, இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம், சமஸ்கிருதம் படிச்சா அங்க நன்னா இருக்கலாம், ஆனா தமிழ் படிச்சா இங்கேயும் நல்லா இருக்கலாம் அங்கேயும் நல்லா இருக்கலாம் என்று. இப்படி சொன்னது யாருன்னா நம்ம தமிழ் தான் சொல்ற டாக்டர் ஊரு சாமிநாத ஐயர். இங்கிலீஷ் பேசுறவனும் தமிழன் தான். இல்லை இங்கிலீஷ்க்கே ஆங்கிலம்னு பேர் வச்சவன் தான் என் தமிழன். தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். One day a hunter sets a net to catch bats and place grains and rice over the net. After some time a flock pigeons comes by and start eating grains and get caught in the net. After some time they started losing hope. Then their leader asked them to fly together up in the sky. They later as they were told and cried the nest away. The hunter runs off after. கீழே உட்காந்துக்கூடிய பார்வையாளர்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணா இப்படி கூட தேங்க்யூ. சபைக்கு சகோதரின் சுகந்த வணக்கங்கள். தினையளவு போதா திருநீர் நீண்ட பனையளவு காற்றும் படித்தா என்று கபிலர் வியந்தருள் தமிழுக்கு உலகளவில் புகழையும் பெருமையும் சேர்த்த ஒப்பச்செல்வம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்க்கை நீதியாக கருத்து காட்டிய மாண்பரை வள்ளுவன் வழங்கிய அறிவு கருவூலம் திருக்குறள் 3 தொகுப்புகளாக 9 இயல்களாக 133 அதிகாரங்களாக அறிந்தெடுக்கப்பட்டு 1330 குறள்களை ஈரடிகளில் கொண்டது திருக்குறள். தமிழுக்கு மூலவேராய் இருக்கும் திருக்குறளில் மக்கள் பெரு என்ற அதிகாரத்தில் ஒரு அழகான குறள். குறளில் இது யாழிருந்து என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற குறளே இன்று வழங்கப்பட்ட கருப்பொருளாகும். தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குறளின் இசை இனியது, யாழின் இசை இனியது என்று கூறுகிறார். குறளில் இருந்து பிறக்கும் இசை இயற்கையாகவே வரும். யாழ் கருவிக்கு சுருதி பிடிக்க வேண்டும், கரவுகள் சரியானபடி இருக்க வேண்டும். அதுபோல் குழந்தை முதலில் தானே பேச முயற்சி செய்யும், பின் நாம் அதற்கு துணை செய்வோம். முதலில் இயற்கை, பின் மனித முயற்சி. எனவேதான் முதலில் குறள் என்றும் பின் யாழ் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். குழந்தைகளின் பரிசம் பூவை விட மென்மையானது. குழந்தைகள் அழைக்கும் குரல் மிகவும் இனிமையானது. குழந்தைகள் மட்டும்தான் அனுபவம் இருக்கும் போதும் அழகாக இருக்கின்றன. அவற்றின் உணர்வுகள் உண்மையாக இருப்பதால் அனுபவம் அழுகையாக மாறுவதால் தான் இந்த அழகு சேர்கிறது. குழந்தைகள் உண்மையை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களின் உள்ளுணர்வு வயோதிகர்களுடையதை விட அதிகமானது. யாரையாவது பார்த்தால் பிடிக்கவில்லை என்பதை சிறிதும் மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார்கள். குழந்தைகளின் மொழி மட்டுமே தேனிலும் இனிப்பதல்ல, அவற்றின் அசைகளும் முக பாவனைகளும் கூட 1000 உடன்மொழியை உள்ளடக்கியவை.
முழுமையாய் ரசிக்க கூட மனமில்லாமல் பருமுளைக்கு முன்பே அவர்களுக்கு அறிவு வளர வேண்டும் என ஆசைப்படுகின்றனர் பெற்றோர். அவர்கள் தங்களின் எடையை காட்டிலும் அதிக சுமையுடன் பள்ளிக்கு செல்கிறார்கள். சுடல் சுமையுடன் மனச்சுமையுடன் அவர்களுக்கு பெட்டியில் திணிக்கப்படுகிற துணி போல கல்வி திணிக்கப்பட அந்த குழந்தைகள் படும் துயரம் கண்ணீர் காரணங்களை உருவாக்குகின்றன. குழந்தைகள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருந்தால் அவர்களின் அறிவு அறுந்து போகும். அவர்கள் உறுதியுடன் இருப்பதோடு சின்ன அவமானங்களை பொருட்படுத்தாமல் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி ஆங்காங்கே ஏற்படும் சிராய்ப்புகளே அவர்களுக்கு சிறப்புகள், கரும்புகளை பதக்கங்கள். அவ்வப்போது குரலை உயர்த்துவதும் தவறுகளை சுட்டி திருத்துவதும் தேவை. அது மட்டுமின்றி தோழிகளையும் தாங்கிகளும் பக்குவத்தையும் உண்டாக்க வேண்டும். குழந்தை பருவம் என்பது பள்ளியை தாண்டிய வசதியை தாண்டிய அனுபவம். அதை முழுமையாய் தருகிற பெற்றோர் பார்த்தால் முதியோர் இல்லங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. போட்டி போட்டு வளர்ந்தவர்கள் போட்டித் தேர்வுகளில் கூட வெற்றி பெறுவதில்லை. குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு பற்றிய தெளிவான புரிதல் அவசியம். அவர்களை அலங்கார பொருட்களாகவும் ஆக்க வேண்டியதில்லை, அடக்குமுறையின் அடையாளங்களாகவும் வளர்க்க வேண்டியதில்லை. அவர்களை உள்ள ஜீவன்களாக உணர்வுள்ள உயிர்களாக கருதுவது அவசியம். முதல் 2 ஆண்டுகள் ஏதேதோ சொல்லிக் கொடுப்பதை விட உடல் பற்றி, தூய்மை பற்றி, உணவு பற்றி, நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றி கவனிப்பதை பற்றி, நம்மை சுற்றி உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், கடல், மலர்கள், காட்சி, ஒளி பற்றி, வைப்புலக்குதல் பற்றி, நடப்பதையை தியானமாக்குவது பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான் அவசியம். வாழ்வையும் உலகையும் நேசிப்பதற்கு கற்றுத்தராத கல்வியால் எந்த பயனும் இல்லை. வறுமை, பொறுமை, நோய், பசி போன்றவற்றை பற்றி எல்லாம் தெளிவாக தெரியாவிட்டால் வன்மம் வளரவே செய்யும். எனவே குழலிலும் இனிய யாரிலும் இனிய மலரை செல்வங்களே, வன்மமற்ற குழந்தைகளாக வளருங்கள் என்ற கோரிக்கையோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.